ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஸ்கோப் சேனல். பேசுகிறது நான் உங்களோட விக்னேஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஜாப் அலர்ட்டில் நாம் பார்க்க போகிற ஜாப் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, NMDC ரெக்யர்மெண்ட் 2018 மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் ட்ரெயினி, அதாவது நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அதில் வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஹைலைட்ஸ் ஆஃப் தி போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட். அதில் பார்த்திங்கன்னா 114 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ITI இன் வெல்டிங், ஃபிட்டர், மெக்கானிக்ஸ், டியூனர், மோட்டார் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், ஆட்டோ எலக்ட்ரிஷியன். வருமானம் பார்த்திங்கன்னா 11,000 20,000 இன்னொரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிஷியன். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ITI இன் எலக்ட்ரிஷியன் தான். இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா அதே 11,000 20,000 தான். நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்திங்கன்னா HEM Mech கிரேட் 3 ட்ரெயினி, MCO கிரேட் 3. இதில் 4 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா MCO கிரேட் 3 டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 12,000 21,000. இன்னொரு போஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் கிரேட் 3. இதில் 4 போஸ்ட் இருக்குது. 3 years இன் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 12,000 21,000. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா HEM ஆப்ரேட்டர் கிரேட் 3. இதில் 4 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 3 years இன் டிப்ளமோ ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கணும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கணும். லைசன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 12,000 21,000. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா QCA கிரேட் 3. இதில் 5 போஸ்ட் இருக்குது. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் BSc கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாம்பிளிங் ஒர்க் இன் எசென்ஷியல். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 12,000 21,000. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 169 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். SC ST கேஸ்ட்டுக்கு மட்டும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. OBC கேஸ்ட்டுக்கு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 150 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். SC ST பீப்புளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மற்ற தகவல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டார்டிங் டேட் 17/1/2018 ஆரம்பிச்சிருச்சு. எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா 19/2/2018. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஆட் ஃபில் லிங்க் மூலிமா நீங்கள் என் ட்ரைவில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான டைரக்ட் வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கில் போய் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இதுக்கான மற்ற தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாப்பை பற்றின வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படலைனாலும் உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.